இளையராஜா இந்த பேரை கேட்டாலே போதும் நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான மெட்டுகள் ஓடும் இல்லையா? அவரோட இசை ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆனா அந்த கடலுக்குள்ள மூழ்கி அதுல இருக்கிற முத்துக்களை எப்படி ஒன்னொன்னா தேடி எடுக்கிறது? ஆயிரக்கணக்கான பாட்டு, எதுக்கப்புறம் எதை கேக்குறது, அதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவால் தான். ஆமாங்க. ஒரு இசை சமுத்திரத்துக்கு எப்படி மேப் போடுறது? ராஜாவோட ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு நடுவுல ஒரு ரகசிய நூலிழ ஓடிட்டே இருக்கு. அந்த இசை தொடர்புகளை நம்ம எப்படி வெளிய கொண்டு வருது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல ராஜாவோட அந்த பிரம்மாண்டமான இசை உலகத்தை பத்தி பேசுவோம். அப்புறம் அந்த உலகத்தை புரிஞ்சுக்க ஒரு சாவி இருக்கு, அதுதான் ராகம். அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இளையராஜா சாங்ஸ் டேஷ்போர்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். கடைசியா டேட்டாவும் கலையும் சேர்ந்தா என்ன மாதிரியான மேஜிக் நடக்கும்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க, முதல்ல அந்த இசை சமுத்திரத்துல இறங்குவோம். ராஜாவோட இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நம்மள மாதிரி ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாவும் இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான பாடல்கள் 40-50 வருஷமா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் இருக்கிற அந்த மியூசிக்கல் கனெக்ஷனை ஒருத்தர் தனியா கண்டுபிடிக்க முடியுமா? அது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு விஷயம். அப்போ இந்த பிரம்மாண்டமான இசை புதிருக்கு சாவி எங்க இருக்கு? அந்த சாவி பேர்தான் ராகம். ஆமாம், ராகம்ங்கிற கண்ணாடிய வச்சு பார்த்தோம்னா இந்த இசை உலகமே நமக்கு புதுசா தெரியும். சரி, ராகம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பாட்டோட டிஎன்ஏ மாதிரி, இல்லாட்டி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தனி கேரக்டர், ஒரு தனி மூட் இருக்கும். அந்த ராகம்தான் ஒரு பாட்டோட முழு உணர்ச்சியை முடிவு பண்ணுது. இப்போ இங்க பாருங்க, இதுதான் அந்த மேஜிக். ஆசைக்கிளியே, மதுரை வாழும், அப்புறம் மன்னவனே மன்னவனே, இந்த 3 பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாம நினைப்போம் இல்லையா? 3ம் வேற வேற படம், வேற வேற சிச்சுவேஷன். ஆனா இந்த 3 பாட்டோட ஆன்மாவும் ஒண்ணுதான். அதுதான் ஆரபிங்கிற ராகம். இப்ப புரிதா அந்த மறைஞ்சிருந்த தொடர்பு? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தொடர்புகளை கண்டுபிடிக்க, இந்த இசைப்புதிர அவிழ்க்க ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் இளையராஜா பாடல் டேஷ்போர்டு. வாங்க, இந்த அற்புதமான கருவி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த டேஷ்போர்டு. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல். இது பாடல்களை படம், வருஷம்னு பிரிக்கல. அதுக்கு பதிலா பாட்டோட இதயமான, ஆன்மாவான ராகத்தை வச்சு வரிசைப்படுத்துது. சொல்லப்போனா ராஜாவோட இசைக்கடல்ல பயணம் செய்ய நமக்கு கிடைச்ச ஒரு டிஜிட்டல் காம்பஸ் இது. ஓகே, இந்த கருவி எப்படி வேலை செய்யுது, இதை நாம எப்படி பயன்படுத்தலான்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த டேஷ்போர்டோட லெஃப்ட் சைடுல பாருங்களேன், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு பாருங்க. இதுதான் ராகங்களோட பட்டியல். இதுதான் நம்ம தேடலுக்கான சாவி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ராகத்தை கிளிக் பண்ணா போதும், அந்த ராகத்துல ராஜா கம்போஸ் பண்ண எல்லா பாட்டும் நொடியில உங்க முன்னாடி வந்து நிக்கும். இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஒரு ராகத்தை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அதுல வர பாட்டு லிஸ்ட பாருங்க. ஸ்டெப் 3, அந்த பாட்டுகளை ஒன்னொன்னா கேட்டு அது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிற அந்த இசை உணர்வை, அந்த ராகத்தோட கேரக்டரை நீங்களே ஃபீல் பண்ணுங்க. இது வெறும் பாட்டு கேட்கறது இல்ல, இது ஒரு ஆக்டிவ் டிஸ்கவரி. உதாரணத்துக்கு இந்த ராகங்களோட பேரை பாருங்க: ஆனந்த பைரவி, சக்ரவாகம், பிருந்தாவன சாரங்கா, கல்யாணி, மோகனம். ஆஹா, கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு! ஒவ்வொரு பேரும் ஒரு தனி உணர்வு கொடுக்குது. ஒவ்வொரு ராகமும் ஒரு புது உலகத்துக்கான கதவை திறக்குது. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு பெரிய மியூசிக்கல் யூனிவர்ஸ் இங்க காத்துன்னு இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது வெறும் பாட்டுகளை லிஸ்ட் போடுற ஒரு விஷயம் கிடையாது. இது டேட்டாவை பயன்படுத்தி கலைய நாம எப்படி ஒரு புது கோணத்துல பார்க்கலாம், ஆழமா ரசிக்கலான்னு காட்டுற ஒரு அற்புதமான முயற்சி. சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது. இது இசை ரசனைக்கான ஒரு புதிய கண்ணாடி. டேட்டாங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆழமான கலை அனுபவமா மாத்துது. ராஜாவோட ஜீனியஸ நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது ஒரு புது வழிய காட்டுது. இந்த ஒப்பீடு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டும். முன்னாடி நம்மகிட்ட இருந்தது ஒரு நீளமான ஸ்டாட்டிக்கான லிஸ்ட். ஆனா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு டைனாமிக்கான தேடக்கூடிய மேப். முன்னாடி பாட்டுகளுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம கண் முன்னாடி தெரியுது. நம்ம அனுபவம் சும்மா பாட்டு கேட்கறதுல இருந்து ஒரு ஆக்டிவ் டிஸ்கவரியா, ஒரு கண்டுபிடிப்பு பயணமா மாறுது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு கருவியை வச்சு வேற எந்த கலையோட ரகசியங்களை நாம திறக்க முடியும்?
ஒரு ஓவியரோட கலர் பேலட் பத்தியோ இல்ல ஒரு கவிஞரோட வார்த்தை பிரயோகங்களையோ இதே மாதிரி டேட்டாவா மாத்தி அனலைஸ் பண்ணா என்ன ஆகும்? கலைய இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க டேட்டா எப்படி எல்லாம் உதவ போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஆரம்பம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க?